ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியலோட எபிசோட் என்ன நடந்ததுன்றதை இந்த வீடியோல ஃபுல் எபிசோட பார்க்கல வாங்க. மதியுடைய வீட்டுல எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா தங்கராஜ் மட்டும் பாத்தீங்கன்னா மதியுடைய தங்கச்சி அறிவு மதியவே பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் மெசேஜ் பண்றாங்க, யார்கிட்டதான் பேசிட்டு இருக்காங்கன்றது ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா இங்க எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. உடனே ரேவதி அப்படின்றாங்க, என்ன நீ என்னாச்சு அங்க பாரு, என்ன பண்ணிட்டு இருக்காருன்ட்டு தங்கராஜ் அண்ணன்றாங்க. இவர் ஏன் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னே தெரியல, நீ வர்ற இடத்துல எல்லாம் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காருன்றாங்க. சும்மா வந்த இடத்துல வந்தோமா பார்த்தோமா போனோமோன்னு இல்லாம பாருங்க என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்ட்டு, இவரை வச்சு நான் என்ன பண்ண போறேன்ட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல அண்ணிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. சரி பாத்துக்கலாம் விடு ரேவதி, டென்ஷன் ஆகாதுன்னு வாங்க. மதியமே தங்கராஜ் அவங்க தங்கச்சியை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. உடனே அறிவுமதி என்னம்மா பண்ணிட்டு இருக்கேன்றாங்க. ஒன்னும் இல்லையே, ஃப்ரெண்டு கூட சேட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு ஒன்னு எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. இல்ல அப்படியெல்லாம் இல்ல, என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்றாங்க. இல்ல இங்க எல்லாரும் சீரியஸா பேசிட்டு இருக்காங்கம்மா, ஆனா நீ மட்டும் என்ன யார்கிட்டயும் பேசிட்டு இருக்க, என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதை கேட்டுட்டு ஷாக் ஆகுறாங்க. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, உண்மையிலேயே நான் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா அவளையாம பயப்படுறேன்றாங்க. இல்ல என் பொண்ணெல்லாம் அந்த மாதிரி இல்லைன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க மதியோடைய அப்பா. அவ தங்கமான பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டா. ஐயோ நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த காலத்து பசங்க எல்லாம் நம்பவே முடியாதுன்றாங்க. ஏன்னா நம்மளுக்கே தெரியாம சில விஷயங்களை பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது, அப்புறம் குடும்பத்தை அசிங்கப்படுத்த வேண்டியதுன்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய பார்த்துட்டேன்றாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு கிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு பாக்கியதை சொல்றாங்க. அவன் ஓடி போய் கல்யாணம் பண்ணணும் அப்படிதாம்மா பேசுவான்றாங்க. அதே மாதிரி நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த, உண்மையிலேயே நான் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன்றாங்க. எங்க உங்களுக்கு என்னங்க இதுல விஷயத்துல தலையிடுறதுன்றாங்க. அவதான் சொல்லிட்டு இருக்கால ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கன்ட்டு, அப்புறம் எங்க கேள்வி மேல கேள்வி. ரேவதி உனக்கு தெரியாது இந்த காலத்து பசங்க எப்படின்றது உனக்கு தெரியுமான்றாங்க. எனக்கு தெரிஞ்சதுனால தான் பேசிட்டு இருக்கு நான்ட்டு ஆர்குமெண்டா பண்ணிட்டு இருக்காங்க. மதியம் இருந்துட்டு இங்க பாருங்க, எனக்கு என் தங்கச்சி மேல நம்பிக்கை இருக்கு, அவ அப்படி பண்றவ கிடையாது சரிங்களா, சும்மா தேவையில்லாம என்னுடைய தங்கச்சி பத்தி எல்லாம் இந்த மாதிரி அனாவசியமா பேசிட்டு இருக்காதீங்கன்றாங்க. ஆமா ஆமா அனாவசியம், என்ன அனாவசியமா பேசிட்டோம், ஏதோ யாருடைய சேட் பண்ணிட்டு இருக்காளே யாரு என்னன்னு கேக்குறதுல போய் என்ன தப்புன்றாங்க. தப்புதான், நீங்க கேக்குறது தப்புதான், எப்படி நீங்க என் தங்கச்சி கிட்ட அந்த மாதிரி கேட்கலான்ட்டு பயங்கர கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு அவங்களுக்குள்ள. சரிம்மா நீ போனை கொடு கொஞ்சம் அப்படின்றாங்க. அப்படியே ஷாக் ஆகுறாங்க. எதுக்கு போன் கொடுமா, யார்கிட்ட பேசிட்டு இருந்தான்றத பாக்கலான்றாங்க. போனு கொடுக்காத அப்படின்ட்டு தடுக்கிறாங்க. மதி நீ கொடுக்காத அறிவுன்றாங்க. உடனே மதி கொஞ்சம் பொறுமையா இருக்கு. என்னமா பொறுமையா இருக்கு சொல்ற அம்மா, இந்த இடத்துல பேச வேண்டியதோ நீயும் அப்பாவும் மட்டும்தான்மா, ஆனா பேசாம நீங்க சைலண்டா இருந்தா என்னமா அர்த்தம், அவங்க நம்ம தங்கச்சி அதாவது உங்க பொண்ணு அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம அறிவு அது மாதிரி பண்ண மாட்டான்னு நீங்க சொல்லணுமா இல்லையாம்மா, ஆனா நீங்க அதை விட்டுட்டு எப்படி இப்படி இருக்கலாம்ன்றாங்க. சார் என் பொண்ணு அப்படி இல்லை சார் இவ்வளவு சொல்றாங்க. ஐயோ நீங்க வேற, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இந்த காலத்து பசங்க இல்லைன்ட்டு ஒரு மாதிரி பேசவும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. அறிவுமதி நீ எதுக்கு அழுகாதன்றாங்க. மதி பாத்தீங்கன்னா தங்கராஜ் கிட்ட பயங்கர ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என் தங்கச்சி இந்த இடத்துல என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா உங்களுக்கு எல்லாம், ஒழுங்கா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறத விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி தேவையில்லாம அனாவசியமா பண்ணிட்டு இருக்கீங்கன்றாங்க. இங்க பாருங்க உங்களுடைய வேலை என்ன அதை மட்டும் பார்க்கணும், அதை விட்டுட்டு சும்மா என் தங்கச்சி யார்கிட்ட பேசிட்டு இருக்கா என்ன பண்ணிட்டு இருக்கான்ட்டு இப்படி நோட்டு விட்டுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு இதுன்றதே இல்லையான்ட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. என்ன ரொம்ப வாய் நீளது உனக்கு, எனக்கு அப்படிதான் இல்லை, என் தங்கச்சி பத்தி பேசினா கோவம் வரும், எங்களுக்கு என் தங்கச்சி மேல நிறையவே நம்பிக்கை இருக்கு, ஆனா உங்களுக்கு அதை தெரியப்படுத்தணும்ன்றது இல்ல. அக்கா ஃப்ரெண்டு கிட்ட தாக்கா பேசினேன் பாருக்கா, நீ எதுக்கடி என்கிட்ட பாருன்னு சொல்லிட்டு இருக்க, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, எனக்கு என்ன சந்தேகம் மேலன்றாங்க. இங்க பாருங்க வந்தோமா சாப்பிட்டோமா போனோம்னு இருக்கணும். நீங்க அவளை பாக்குறது கேரிங் இதெல்லாம் ஓகே தான், ஆனா நீங்க அவளை அட்வைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அட்வைஸ் பண்ணணும்னா நாங்க பண்ணிக்கிறோம் சரிங்களா, என் தங்கச்சி அப்படி இல்லை நாங்க நம்புறோம் இல்லையா, அப்புறம் என்ன உங்களுக்குன்ற மாதிரி அவங்களுக்குள்ள பயங்கர ஆர்குமெண்ட் போகவும் உடனே அவங்களுக்குள்ள பயங்கர பேசிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல தங்கராஜ் இருந்துட்டு மதியோட அப்பா கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க இந்த காலத்து பசங்க இப்படி இருக்காங்கன்னு சொன்னதுதான் நான் சொன்னேன், ஆனா மதிய தப்பா புரிஞ்சுக்கிட்டா. இல்ல மதி பேசுறத பண்ணி கேட்கிறேன் சார், இதை விட்டுருங்கன்றாங்க. ஒரு போன் கால் வரும். சரி எனக்கு வேலைக்கு கிளம்புறேன் சார், மதி பேசுனதுல கோச்சுக்கிட்டீங்களா சார்ன்றாங்க. சேச்சு கோச்சுக்கிறது போய் என்ன, அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நம்ம வீட்டு பொண்ணுங்க அதுதான் நான் தப்புன்றதை எடுத்து சொல்ல வந்தேன்றாங்க. இந்த காலத்துல நிறைய இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, அதை சொன்னதுல போயிட்டு தப்பா எடுத்துக்கிட்டாங்க. சரி அதெல்லாம் ஒண்ணு இல்லை, ரேவதி கிளம்பலாமான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே சுரேஷ் வெளியே போயிட்டு மாமா மாமா ப்ளீஸ் மாமா சொல்றத கேளுங்கன்றாங்க. சாரி மாமா, அழகு மாதிரி அப்படி பேசிருக்க கூடாது, டேய் உள்ள நல்லா வாயை மூடிட்டு இப்ப பேசுறியடா நீன்றாங்க. டேய் பொண்டாட்டி பேச விட்டுட்டு நல்லா வேடிக்கை பாக்குறடா சுரேஷ்ன்றாங்க. இல்ல மாமா என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியல, அதனாலதான். டேய் சுரேஷ் நீ அந்த
இடத்துல பேசாத இருந்தது தாண்ட சரியான ஒரு விஷயம். ஏங்க நீங்க பண்ணது தப்பு. இதுல சுரேஷ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலன்ட்டு கோவம் வேற வருதா இருக்கும் அப்படின்றாங்க. இங்க பாரு என்ன நீ என்னை என் மேலே குத்தம் சொல்லிட்டு இருக்க. நான் அந்த பொண்ணுடைய நல்லதுக்காக தான் சொன்னேன். அந்த பொண்ணுடைய நல்லதுக்காக சொன்னீங்களோ எதுக்காக சொன்னீங்களோ, ஆனா அந்த பொண்ணை பத்தி நீங்க எப்படிங்க அப்படி சொல்லலான்றாங்க. உங்க வீட்டுல இருக்கவங்க என்னங்க நினைப்பாங்க. சுரேஷ் பேசிட்டே இருப்பாங்க. டேய் உன் பொண்டாட்டியோட வீட்டுல கோச்சுக்க போறாங்க, போடா போ உள்ள போ, உன் பொண்டாட்டிக்கு நல்லா சப்போர்ட் பண்றடா, கல்யாணம் ஒரு மாசம் கூட ஆகல, சுரேஷே நீ இப்படியே இருடா, நீ போட நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. சுரேஷ் உள்ளார வராங்க. இங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அறிவு மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. இங்க பாரு அறிவு, அவர் அப்படிதான் சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருப்பாரு, இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணது அக்கா. நான் அப்படி இல்லக்கா, போனு பாரு. ஏண்டி நான் ஏண்டி போனு பாக்கணும், எனக்கு என்ன உன் மேல சந்தேகமா சொல்லுங்க. பாரு அறிவு, எனக்கு உன் மேல அதிகமான நம்பிக்கை இருக்கு சரியா, சும்மா தேவையில்லாம நீ தேவையில்லாத விஷயத்த நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காது சரியா அப்படின்ட்டு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. இல்லக்கா அவர் இப்படியெல்லாம் பேசிட்டாரு, இப்படியெல்லாம் பண்றாருன்னு கஷ்டமா இருக்கு, அதெல்லாம் ஒன்னும் இல்ல பாத்துக்கலாம், இதுக்கெல்லாம் எமோஷனலா ஃபீல் பண்ணாதுன்னுவாங்க. உடனே வந்து அவர் எங்க வீட்லயும் அந்த மாதிரிதான் பண்ணுவாரு, சும்மா தேவையில்லாம வந்து இப்படி இரு அப்படி இரு யார்கிட்ட பேசுறான்ட்டு எங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி சுரேஷோட தங்கச்சி சொல்றாங்க. அதனால அதெல்லாம் பெருசா கண்டுக்க வேண்டான்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. உடனே அறிவை வந்து சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. தங்கராஜ் கார்ல போகும்போது ரொம்ப டென்ஷனாவே போயிட்டு இருக்காங்க. உடனே என்ன ஏமா தப்புன்ற மாதிரி அங்க அப்படி பேச்சு பேசுற அப்படின்னு ரேவதி கிட்ட சண்டை போடுறாங்க. நான் ஒன்னும் தப்பா சொல்லி நான் சரியான ஒரு விஷயத்த தானே சொன்னேன்றாங்க. எப்படிங்க நீங்க அப்படி பேசலாம், அதுவும் வந்து சுரேஷ் யார் உங்களுக்கு சொல்லுங்கன்றாங்க. யாரு சொல்லு, சுரேஷ் வந்து என்னோட தம்பி, உங்களுக்கு மச்சான் ஆகணும், ஆனா அவனோட ஒய்ஃபோட தங்கச்சியவே போய் கேள்வி கேட்குறீங்க, எப்படிங்க உங்களால இப்படி இருக்க முடியுதுன்றாங்க. இங்க பாருங்க, கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் அப்படி வேணும்னா கூட கண்டிக்கலாம், ஆனா சுரேஷோடைய பொண்டாட்டியோட தங்கச்சியை கண்டிக்கிற உரிமை உங்களுக்கு கிடையவே கிடையாதுங்கன்றாங்க. அந்த பொண்ணு தப்பு பண்ணுதோ இல்லையோ நீங்க எப்படிங்க பேசலாம், ஒருத்தருடைய போனை வந்து நம்ம எட்டி பாக்குறதே தப்புங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசே இல்ல. ஓ எனக்கு மனசு இல்ல உனக்கு இருக்கான்றாங்க. ஏங்க நீங்க நடந்துக்கிறது அப்படிதானுங்க இருக்கு. ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னா எப்படி நடந்துக்கிறோன்றத பொறுத்து தாங்க நிறைய விஷயங்கள் இருக்குன்றாங்க. நீங்க அப்படி பண்ணிட்டு வந்துட்டீங்க, பாவம் அந்த பொண்ணு எவ்வளவு ஃபீல் பண்ணுச்சு, மதி எவ்வளவு ஃபீல் பண்ணாங்க, அவங்களுடைய அப்பா அம்மா எவ்வளவு ஃபீல் பண்ணியிருப்பாங்க, இதை பத்தி கொஞ்சம் கூட நீங்க யோசிக்கவே இல்லைங்கன்றாங்க. இங்க பாரு, எல்லாத்த பத்தி நான் யோசிக்கிறேன், நீ சரியா யோசிக்கிறியா, சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காது. இங்க பாருங்க, எதாவது சொன்னா மட்டும் உங்களுக்கு கோவம் வந்துருது, நான் சொல்றத கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாம் உங்களுக்கு புரியுன்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாரு, இந்த காலத்து பொண்ணுங்க எப்படியெல்லாம் இருக்காங்க தெரியுமா, அத சொன்னா நான் தப்பானவன் குத்தவன் என்ன நம்ம கண்டுபிடிக்கிறீங்க தெரியுமா நீங்க அப்படின்றாங்க. ஆனா எப்படிதான் உங்களால இப்படி யோசிக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல, ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. இல்லங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, போதும் நிப்பாட்றியா, நீ எதவோ சொல்லாதன்றாங்க. என்ன பண்ணணுமோ நான் பாத்துக்கிறேன்றாங்க. ஏதோ நான் குற்றவாள மாதிரி என்ன நிக்க வச்சுட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கலன்றாங்க. எப்ப இருந்து உனக்கு இந்த மாதிரி எதிர்த்து பேசுற பேச்செல்லாம் வந்துச்சு, நானும் பாத்துட்டு இருக்கேன், அந்த வீட்டுக்கு போனப்ப இருந்து எதிர்த்து பேசுற, ரொம்ப திமிரா வேற நடந்துக்கிறேன். ஏங்க திமிரா நடந்துக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லைங்கன்றாங்க. ஏன்னா ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்றோம்னா அதை உணரணுங்க முதல்லன்றாங்க. நீங்க வந்து அங்க நடந்துகிட்டது ரொம்ப மோசமா இருந்துச்சுங்கன்றாங்க. அப்ப அந்த பொண்ணு நடந்துக்கிறது தப்பு இல்லையா, கண்டிப்பா பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கா, அவ இழுத்துட்டு ஓடுவா இல்லையா, அன்னைக்கு தெரியும் அவ எப்படிப்பட்டவ, நான் அன்னைக்கு சொன்னது சரின்ட்டு. ஏங்க இப்ப கூட ஏங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு பொண்ணுடைய கேரக்டர் பத்தி தப்பா பேசுறீங்க. இப்ப நம்மளுடைய பொண்ணும் பெரிய பாப்பாவா ஆக போறா, ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ இந்த மாதிரி போன்ல இல்ல யார்கிட்டயா ஒரு பையன் கூட பேசுறா, யாரோ ஒருத்தர் வந்து சொல்றாங்கன்னா கேட்டுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, இதே மாதிரிதான் நடந்துப்பீங்களா? எனக்கு என் பொண்ணு மேல நம்பிக்கை இருக்கு, அவ அப்படி பண்ண மாட்டா, அதே மாதிரிதான் மதியம் பண்ணா அவங்களுடைய அப்பா அம்மாவும் சொன்னாங்கன்றாங்க. இங்க பாரு, என் பொண்ணுக்கு நான் சொல்லி சொல்லி வளர்ப்பேன்றாங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வளர்ப்பேன், ஆனா அவங்க அப்படி வளர்த்துருக்காங்களா, இல்ல இல்லன்றாங்க. சும்மா எல்லாம் பேசிட்டு இருக்கோம், அது பாட்டுக்கு போனை பார்த்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா என்னாலன்றாங்க. எங்க நிறைய விஷயங்கள் இருக்குங்க, காலேஜ் படிக்குது ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருக்கிட்டயாச்சும் கூட பேசுங்க, ஆனா அதை விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி பேசவே கூடாது பண்ணவும் கூடாதுங்கன்றாங்க. இங்க பாரு, சும்மா தேவையில்லாம அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி அடுத்தவங்களுக்காக என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நீ எல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம், நல்லா நினைச்சு கவலையே பட மாட்டேன்றாங்க. என்ன பார்வைன்றாங்க, பின்ன உன் கூட நான் கடைசி காலம் வரைக்கும் வாழவனாலே நினைச்சிட்டு இருக்கியா, நீ என்கிட்ட வந்து தேவையில்லாம வாய் கொடுத்துன்னு வச்சுக்கோ, நீயே பாரு யாருமே வேண்டான்னு சொல்லிட்டு உன் ஒட்டோருவே வேணா டிவோர்ஸ் பண்ணிட்டு என் குழந்தை மட்டும் போதுன்னு சொல்லிட்டு இருப்பேன் நானு, அதுக்கும் எனக்கு தெரியும், எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கேன்னா ஒரு காரணத்தோட தான் நான் இருக்கேன்றாங்க. சும்மா தேவையில்லாம அந்த மதிக்கு சப்போர்ட் பண்றது இல்ல அந்த மலருக்கு சப்போர்ட் பண்றது, அவங்க ரெண்டு பேரும் யாருக்காச்சும் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டு என்ன அந்த இடத்துல அசிங்கப்படுத்துற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணேன்னு வச்சுக்கோ, அன்னைக்கே நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன்ற மாதிரி தங்கராஜ் சொல்றாங்க. வாயை மூடிட்டு வரியான்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பிப்பாங்க. இந்த இடத்துல தங்கராஜ் சொன்னதை கேட்டுட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க, எதுவுமே பேச முடியல ரேவதியால. அடுத்த ரேவதி என்ன பண்ண போறாங்க, இனி வரக்கூடிய பிரச்சனைகளை மதி எப்படி சமாளிக்க போறாங்கன்றத
வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.